ஸோ புலியுரிமை வந்து ஸ்டேஜ்லாம் பாடினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு உங்க வாழ்க்கையில்? அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, நிறைய ரெக்கார்டிங் வந்தது எனக்கு. அஃப்கோர்ஸ் அது புலி உருமுது மாதிரி பாட்டா இருக்காது, அது மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் அது மாதிரி இருக்காது பாட்டு. ரொம்ப கம்மியான சுதியில வச்சு சார் அது மாதிரி பாடுங்கன்னுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சேன். ஆனால் நிறைய ரெக்கார்டிங் வந்தது எனக்கு. உங்களுக்கு பயங்கர நாலேஜ் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் சம்டைம்ஸ் சில கம்போசர்ஸ் இந்த சில கொஞ்சம் உப்புமா படத்துக்கு பாட சொல்லும்போது நம்மளுக்கு அந்த பாட்டு பிடிக்காது இல்லையா? என்னடா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அப்ப நீங்க அது கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? நம்ம எல்லாரும் நான் நடந்த விஷயத்த சொல்றேன். ஒரு யாரு நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்க உப்புமான்னு சொல்லிட்டீங்க, நான் பேரெல்லாம் நம்ம சொல்லி பேச வேண்டாம். பேர் சொல்லி பேசினா நல்லா இருக்காது. ஒருத்தட்ட போயிருந்தேன், அவர் இதே மாதிரி சார் நீங்க புலி உருமுது பாடினதை வச்சுதான் அந்த பாட்டே நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு சரி ஓகேன்னு போயாச்சு. அது வந்து 4ல் பாடிருக்கேன். புலி உருமுது வந்து 4, இவர் வந்து 2ல் பண்ணியிருந்தார் பாட்டில். அதை விட ஒரு 2 ஃபுல் டோன் கீழே, 4 டோன் கீழே இல்லையா உங்களுக்கு பண்ணிட்டு நான் 2ல் பாடுறேன். அதே 2ல் ஆக்டேவ்ல பாடினா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த 4 தாண்டி அந்த ஆக்டேவ் போடும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் லோல பாடிட்டு இருக்கேன். அவர் வந்து சார் என்ன சார் நீங்க புலி உருமுது அப்படி பாட்டீங்க, இது என்ன சார் இப்படி கீழே பாட்டீங்கன்னாரு. இல்லை சார் அது வந்து ஸ்ருதி வேறவன, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஓ சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்னென்ன இதை வேணா 4 பண்ணிடுறீங்க, நான் 4ல் பாடுறேன். இல்லை சுதியெல்லாம் மாற்றக்கூடாது சார், ஆனால் நீங்கள் மேலே பாடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இது வந்து ஒரு ஆக்டிவ் மேலே போயிடும், அப்படியே இந்த டி வந்து டியிலேருந்து டிக்கு எஃப்ங்கிறது போகும் அப்படிங்கிறது வந்து மைனர் தேர்ட் நோட்டு. ஸோ அந்த மைனர் தேர்ட் வந்து அதுக்கு நீங்கள் பண்ணுறது இது அப்படி இந்த டானிக்கே அடுத்த ஆக்டிவ் போயிடுச்சுன்னா எனக்கு அந்த ரேஞ்சை விட ஜாஸ்தி ஆகிடும். உடனே வந்து அவர் சொன்னார் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாரு. சரி நம்ம தெரியாம இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிட்டோம் உங்களுக்கு, இது டெக்னிக்கலா சொன்னாலும் அவருக்கு புரியல. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.